கொடுத்து அந்த புகார் கொடுத்தது கூட இல்லை சார். இப்போ புகாரே பிரச்சனை இல்லை சார். புகார் வந்து யாருன்னா கொடுக்கலாம். அது என்ன போது காவல்துறைக்கிட்ட இருக்க போது அது யாருக்கும். ஆனால் மீடியாவில் வந்து நேர்காணல் கொடுக்குறாங்கல்ல, மீடியாவில் வந்து பேட்டி மாதிரி கொடுக்குறாங்கல்ல, அதில் தானே எல்லாருக்கும் பப்ளிசிட்டி ஆகுது. இல்லைன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சர்க்கிளுக்கு தான் தெரியும்னு வச்சுக்கலாம். இவங்க புகார் கொடுத்தாங்கன்னா அவங்கள சார்ந்த 4 பேருக்கு, இவங்கள சார்ந்த 4 பேருக்கு தான் தெரியும். அது விசாரணை பண்ணாங்கன்னா அந்த விசாரணைக்கு கூப்பிடுவாங்க. முதல்ல முகாந்திரம் இருந்தால் தான் விசாரணைக்கே கூப்பிடுவாங்க. இல்லைனா ஒரு தனிப்பட்ட முறையில் வந்து காவல்துறையில் இந்த விஷயத்தில் டீசெண்டாக தான் நடந்துப்பாங்க. அவங்க எந்த வகையிலையும் இதை ஸ்ப்ரெட் பண்ணவே மாட்டாங்க. காவல்துறையில் பொறுத்த வரைக்கும் ஒரு புகார் கொடுத்தா அதை ஸ்ப்ரெட் பண்ண மாட்டாங்க. அப்போது வந்து இதை வந்து நாம தான் வந்து இந்த யார் புகார் தரமோ அவங்க வந்து இதை செய்யும் போது, பப்ளிசிட்டி பண்ணும்போது, பப்ளிக்காக பண்ணும்போது இவங்களுக்கு விளம்பர வெறியா, விளம்பர ஆசையா, இல்லை அவரை அசிங்கப்படுத்தணுன்ற நோக்கமான அப்படி ஒரு கேள்வி வந்து அப்படி தான் ஆகிடுது. அதில் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த தம்பி வந்து ஒரு மனைவியோடு வந்து வெளிப்படையாக வந்து ஒரு கிளாரிட்டி கொடுத்தது வந்து இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதாவது என்ன, அவங்க நினச்சிட்டானா நேராக போயிட்டு கூட அந்த பொண்ணுக்கிட்டே கூட போய் பேசி இதை வந்து சரி கட்டிடுவோம். ஆனால் ஊர் என்ன செய்யும், பலவாயமான ஊர் வாய்ப்புல அப்போ இன்னும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, நேராக அந்த பொண்ணுக்கிட்ட, அதாவது திருநங்கை கிட்ட போகிறத விட ஓப்பனாக வந்து